வணக்கம் மாணவர்களே. நம்ம இப்போ 11ஆம் வகுப்பு கணிதவியல் பாடத்தில் கணங்கள், தொடர்புகள், சார்புகள் இல்லை பயிற்சி 1.4ல் 5வதுல 3வது கணக்கு பார்க்குறோம். இதுவும் முக்கோண விதிகளை வச்சு தான் பண்ணுறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா y sin of π/2 + x. sin of π/2 வந்து ஃபஸ்ட்டு கணக்குலேயே நான் சொன்னேன். π/2 + xன்னு எடுக்கும்போது காசாக மாறிடணும். இப்போ வந்து சைனுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து 2πனா என்னது, 2π அப்படியே வச்சுக்கோங்க. 2π அப்படியே வைக்கும்போது என்ன வரும் உங்களுக்கு, நம்ம வந்து மதிப்பு கண்டுபிடிக்கிறோம். எக்ஸு ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து -2π, ஒரு கணக்கு மட்டும் நான் செய்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. சைன் ஆஃப் π/2, இங்கே வந்து ப்ளஸ்ஸு, இங்கே வந்து ப்ராக்கெட்டில் -2πன்னு போட்டுக்கோங்க. இப்போ வந்து சைன் ஃபங்க்ஷனுங்கும்போது என்னது, காஸ் ஆஃப் 2π, காஸ் ஆஃப் -2π, காஸ் ஆஃப் -θ = காஸ் θ தான் வரும், காஸ் 2π. இந்த பையோட மதிப்பு வந்து என்னென்னா 1. பையுங்கும்போது என்னது, 180 + 180, 180 என்ன வரும், 4th குவாட்ரண்ட்டில் வரும், 4வது இதில் ஆக்சுவலாக வரும். 4வது வச்சுக்கும்போது என்னது, அது வந்து கண்டிப்பாக ப்ளஸ்ஸாக இருக்கும். காஸ் π வந்து 1ன்னு அர்த்தம். அப்போனா என்னது, இங்கே வந்து 1. அடுத்து என்னது, -3/2, 3π/2. இது அதே தான். இங்கே வந்து அங்கே வந்து என்ன சொன்னேன்னா, π/2ன்னு வந்தால் கண்டுபிடிக்கணும், வேல்யூ கண்டுபிடிக்கணும். பை வந்தால் 0 போடுங்கன்னு, இங்கே அப்படி தலைகீழ π/2 வந்தால் 0 போட்டுக்கோங்க. பை வந்துச்சுன்னா நம்ம கண்டுபிடிங்க. அடுத்து -π, -πம்போது -1. அடுத்து வந்து -π/2 0. அடுத்து 0, காஸ் 0 கொடுக்கும்போது என்ன வரும், இது வந்து சைன் 90 + x. அப்படின்னா என்ன வரும், காஸ் வரும். காஸ் 0 வந்து 1. அடுத்து நெக்ஸ்ட்டு π/2, π/2க்கு 0 சொல்லியாச்சு. அடுத்து பையோட வேல்யூ -1. அடுத்து 3π/2ஓட வேல்யூ ஏற்கனவே சொல்லியாச்சு, 0. அடுத்து 2π வந்து 1. ஓகேவா. இப்போ வந்து நம்ம வந்து இந்த இது போடும்போது எப்படி போடுறோன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா. ஃபஸ்ட்டு x அச்சு y அச்சு போட்டுக்குவோம். ஓகே. போடும்போது இப்போ வந்து என்ன செய்ய போகிறோம், நம்ம இதுக்கு வந்து மதிப்பு வந்து குறிக்கிறோம். 0, π/2, π, 3π/2, 2π. அதே மாதிரி இந்த பக்கம் -π/2, -π, -3π/2, -2π. ஓகே. இப்போ வந்து நம்ம -2π வந்து என்ன, இங்கே வந்து எப்பயுமே 1 தான், 1 2 எதுவும் இல்லை, அதனால் 1 மட்டும்தான் மார்க் பண்ண போகிறோம். இங்கே 1, இங்கே வந்து -1. ஓகே. ஃபஸ்ட்டு 2πங்கிற இடத்துல -2π வந்து 1. அடுத்து நெக்ஸ்ட்டு 3π/2 0. அடுத்து -π -1. அடுத்து π/2 0. அடுத்து 0 1 +1, 0 வந்து +1. π/2 0, π -1, 3π/2 0, 2π 1. ஓகேவா. இதுதான் வந்து கணக்கு. இப்போ வந்து நம்ம வந்து எப்படி கொண்டு போகிறோன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ வந்து மேலேருந்து கொண்டு வரோம்.
ஓகேவா? இதுதான் வந்து நம்ம வந்து சைன் ஆஃப் π/2 + எக்ஸு. இந்த வரைபடம் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இடநகர்வில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். இடப்பக்கமும் நகர்ந்துருக்கு. π/2 வந்து எங்கிட்டு வந்திருக்கு? இடப்பக்கம். இடப்பக்கம் வந்து நகர்ந்து இருக்குது, பெறப்படுகிறது அப்படின்னு சொல்லிங்கன்னா, இது வந்து எதை குறிக்கிறதுனா cos x குறிக்குது. எழுதிக்கோங்க. சைன் ஆஃப் π/2 + எக்ஸ் வரைபடம் sin x வரைபடத்தை π/2 அலகுகள் எங்கே குறிக்குது? π/2 அலகுகள் இடப்பக்க நகர்வு, இடப்பக்க நகர்வினால் பெறப்படுகிறது. இவ்வரைபடம் எதை குறிக்குது? ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், இது வந்து என்னது? cos xன்னு. இவ்வரைபடம் cos x-ஐ குறிக்கிறது. cos x-ஐ குறிக்கிறது. cos x-ஐ குறிக்கிறது. புரியுதா மாணவர்களே? அடுத்த கணக்கில் மீண்டும் சந்திப்போம்.